வணக்கமுங்க. நம்ம ஈரோடு மாவட்டம்ங்க, மொடக்கூர்ச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாண்டாம்பாளையம்ங்க, சிவகிரிங்க, நஞ்சை ஊத்துக்குளிங்க, அதே மாதிரி அவுள் பூந்தரை பகுதியில் உள்ள கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் பார்த்தீங்கன்னா 2024-25 ஆண்டுக்கான போனஸ் மற்றும் ஈவுத்தொகை வழங்கும் விழா பார்த்தீங்கன்னா நம்ம சிவகிரிக்கு பக்கத்தில் உள்ள தாண்டாம்பாளையம் செங்குந்தர் சமுதாய கூட்டத்தில் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி எம்பி மரியாதைக்குரிய KE பிரகாஷ் அவர்கள் கலந்துக்கிட்டு நெசவாளர்களுக்கெல்லாம் 112.65 லட்சம் போனஸ் தொகையாக வழங்கினாங்க. போனஸ் வழங்கு விழாவளிங்க ஈரோடு மாவட்டம்ங்க கைத்தறி துறை உதவி இயக்குனர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்கள், திமுக கொடுமுடி மேற்கொன்றிய செயலாளர் நடராஜ் அவர்கள், சிவகிரி பேரூராட்சியின் தலைவர் திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்கள், துணைத் தலைவர் கோபால் அவர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துறை அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள், கைத்தறி நெசவாளர் மற்றும் பொதுமக்கள்னு ஏராளமானோர் கலந்துக்கிட்டாங்க இந்த போனஸ் விழாவில். அந்த போனஸ் விழாவை தான் நம்ம நந்தா நியூஸ் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறோங்க. இந்த மாதிரி தாங்க தொடர்ந்து உள்ளூர் செய்திகளை நம்ம சேனலில் பார்க்கலாம். அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வீடியோவை அனுப்பிச்சி வைங்க. இதுக்கெல்லாம் சிறப்பாக இந்த துறையை வழிகாட்டி கொண்டிருக்கும் நமது கைத்தறித்துறை அமைச்சர் காந்தியன் அவர்களையும் இது வருகையினருக்கும் நமது கூட்டுறவு, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 23 சங்கங்கள் இருக்கு. ஒரு எல்லாத்துக்கும் போனஸ் உண்டு. நீங்க இதுல ஒன்றரை இருக்காது. வருகை இருக்கிற அனைவருக்கும் இதுல 17 சங்கங்கள் போட்டிருக்காங்க. இதுல 23 சங்கங்களுக்குமே போனஸ் கொடுக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். அனைவருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க. இதுல லாப நட்டே பார்க்க வேண்டியதில்லை. உழைப்பவர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டியது அந்த போனஸ். அதனால நீங்க நட்டமாயிடுச்சு அது கொடுக்க கூடாது, லாபம் அவங்களுக்கு கொடுக்கணும் கிடையாது. அது நாம பார்க்குற நிர்வாகத்தினுடைய குறைபாடாக கூட இருக்கலாம், தவிர உழைப்பின் குறைபாடாகவே இருக்காது. அதனால கண்டிப்பா ஒரு 23 சங்கத்துக்கும் போனஸ் கொடுக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். அமைச்சர் இன்னைக்கு நைட்டு பேசிட்டேன், இப்பவும் பேசுகிறேன். நேற்று நம்ம சரவணன் சார்கிட்ட பேசினேன், ஏடி சார்கிட்ட பேசினேன். தயவு செஞ்சு அதில் போனஸ் வழியே பார்க்க வேண்டாங்க, நம்ம கொடுத்துருவோம். இது நிர்வாகத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் இருக்கலாம். உழைப்பதில் எந்த பிரச்சனையும் நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு இருக்காது. சரிசமமா நான் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்கிறேன். கண்டிப்பா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். இதை நம்ம கைத்தறித்துறை அமைச்சர் நாலேஜ் சரவணன் சார் படம் சொல்லியிருக்கிறேன், கொண்டு போயிடுவாங்க. அடுத்த இந்த 23 சங்கமே லாபத்தில் போகிற அளவுக்கு நான் எங்களுடைய நேரடி கண்காணிப்பில் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த 23 சங்கமும் முத்துசாமி என்னோட நேரடி பார்வையில் இருக்கிற அளவுக்கு நான் கொண்டு வரோம். நட்டம்ங்கிறது லாஸ்ங்கிறது எந்த சங்கம் வரக்கூடாது. அதுக்கான முன்னெடுப்பா கண்டிப்பா நான் பண்ண போறோம். நைட்டே நான் முத்துசாமி இதெல்லாம் பேசிட்டேன், உடனே பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி இந்த போனஸ் தொகைங்கிறது ஒவ்வொருத்தரும் இதுல ஒப்பை நம்ம பெருசா போட்ட போறதில்லை. ஒரு சந்தோஷம் போனஸ் போனஸ் சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை நெசவாளர்கள் நீங்க குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது எங்களோட ஆசை, கடமை, எங்களோட கடமை. கண்டிப்பா செய்து கொடுப்போம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நெசவாளர்களுக்கு எத்தனை பண்ணியிருக்கான்னு தெரியும். ஈரோட்டில் இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் நான் சந்தர்குமார் நிறுத்தி வச்சு ஒரு போன ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் ஈரோட்டில் போனஸ் கொடுத்தோம். ஒரு சந்தர்குமார் பேசினாரு. ஒரு நிகழ்ச்சியும் ஒன்று பேசினார். இந்த நான் சின்ன பையனாக இருக்கேன், எங்க அம்மா அங்களுக்கு எனக்கு போனஸ் வந்தாங்க. ஒரு நெசவாளர் குடும்பத்துல நெசவாளர் இருந்தாங்க எங்க அம்மா அப்படின்னாரு. இப்போ நான் பேசினேன். ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை உங்களுடைய பிரதிநிதியா நீங்க ஈரோட்டில் நாம கொண்டு வந்திருக்கோம். சந்தர்ப்பம் ஒரு பார்க்கவே முடியும். அவங்க இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அது கூட சொன்னேன். இன்னைக்கு 20 வருஷம் கையை பிடிச்சிக்கணும் ஒன்றாதேன்னு சொன்னேன் ஈரோட்டில். அந்த மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாருன்னா சாமானியமா தேர்ந்தெடுக்க மாட்டார். முத்துசாமி நல்ல போற வச்சிருக்காருன்னா அது 1000 தூரத்தின் பண்ணி இருப்பார். எந்த நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு வந்திருக்காருன்னா 100 முறை யோசனை பண்ணி இருப்பார். இதுதான் சரியா இருக்குன்னு நினைப்பார். அதே மாதிரிதான் சந்தாகுமாராங்க. அந்த மாதிரிதான்
பேசலாம்னு நினைக்க வேண்டாம். அனைத்து அரசியல் கட்சிக்காரர் இருப்பாங்க. என்னோட வயசு நான் அரசியலா பேசல. எனக்கு வந்து 48 வயசு ஆகுது. இதுவரை திமுக ஆட்சி வந்தது, கலைஞர் ஆட்சி நடத்தியிருக்கார், ஜெயலலிதா அம்மையார் நடத்தியிருக்கார், எம்ஜிஆர் நடத்தியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய வழியில் வந்தவர் தான் தளபதி அவர்கள். 4 பேர் வழியிலே சொல்லலாம். 4 பேர் வழியில் வந்தவர் தான் நம்முடைய தளபதியார் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் அவர் வாசலை பார்த்தாரு, இந்த கட்சி அந்த கட்சிக்கு பார்த்தாரு கிடையாது. இதுவரை இந்த 4 ஆண்டு காலத்துல இந்த மாதிரி ஒரு ஆட்சி யாராவது கொடுத்திருக்காங்களா? சிந்திச்சதாலே கொடுத்திருக்காங்க. சிந்திச்சதை வந்து கலைஞர் சிந்திக்காதல்ல, கலைஞரையும் தாண்டி அந்த தளபதியோடு சிந்திக்கிறார். அதுதான் ஒரு என்ன சொல்லுவாங்க, அப்பா 8 அடி பார்த்தா மகன் 16 அடி பாய்வாங்க, அந்த மாதிரிதான். இன்னும் உதயநன் படம் படம் இல்லை, உதயநிதியான கூட நான் அதிகமா தொடரப்பட்டிருக்கிறேன். அவர் 36 அடி பாய்வார். அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுமே தொலைநோக்கு திட்டமாக ஒன்றும் இல்லை. 1000 ரூபாய் உரிமை தொகை, அதை வந்து உரிமை தொகைன்னு பெற்றதுக்கு கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் எத்தனை மாசம் கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? 35 மாசம் கடந்து போயிட்டு இருக்கு. இன்னும் நாளைக்கு தேர்தலுக்குள்ள அது 40 மாசம் கடந்துடும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 40,000 ரூபாய் தனியா வந்து சேருது. இங்க நீங்க எல்லாருமே உதவி தொகை வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்காதவங்களுக்கும் சிறப்பு முகாம் போட்டு அதிகாரிகளே நேரில் வந்து சந்திக்கிற சூழ்நிலை உருவாக்கியிருக்காரு. நீங்க ஒரு குடும்பத்துக்கு 40,000 ரூபாய் தனிப்பட்ட முறையில் இதுல மட்டும் நீங்க கொடுத்துருக்காரு. நீங்க அந்த பணத்தை எடுக்காம இருந்திருந்தா நீங்க அக்கௌண்ட்ல பாருங்க, நீங்க 40,000 ரூபாய் ஒரு நாளைக்கு தேர்தலுக்குள்ள. எந்த ஆட்சியை வந்து சிந்திச்சாங்க தலைவர்கள் ஆட்சி சிந்திச்சு பாருங்க. இன்னொருத்தருக்கு போய் நமக்கு வந்து வீட்டுக்காரங்க கூட நம்ம போய் பணம் கேட்க கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கினாச்சுன்னா நம்ம தலைமுறைகளுடைய ஆட்சி. மகளிர் பேருந்து கட்டணம், அந்த மகளிர் பேருந்து கட்டணங்கிறது குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போறவங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் பேசுவோம். நம்ம சொல்றோம் 1000 ரூபாய் பேசுவோம், 2000 ரூபாய் பேசுவோம். அது ஒரு சிறு தொகை, உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ். அந்த மாதிரி எல்லாம் சேவிங்ஸ் பண்ற அந்த ஜி சேதுபதி அவர்கள், ஏ ஜெகநாதன் அவர்கள், எஸ் ருத்ரமூர்த்தி அவர்கள், சோ சரஸ்வதி அவர்கள்,